Hello everyone. இன்னைக்கான டாபிக் your person feeling next action towards you. Okay. ஸோ உங்கள் பர்சன் வந்துட்டு உங்கள் மேலே எவ்வளோ வாட் ஃபீலிங் உங்கள் மேலே வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம். அண்ட் உங்களோட அடுத்த ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ ஆர் யுவர் ரிலேஷன்ஷிப் எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த டாபிக் பண்ணுங்கன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். New romantic cycle begins. New start. Communication is key. Emotions are running high. ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு ரிக்ரெட்டில் இருக்காங்கப்பா. உங்ககிட்ட பாஸ்டில் வந்துட்டு மேபி அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக இல்லை ரூடாக ஏதாவது நடந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் உங்கள் பர்சன் சைடில் இருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து உங்கள் பர்சன் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணுறாங்க இப்போது. அதாவது அவங்க மனசுக்கு தெரியுது தப்பு பண்ணுறது அவங்க சைடு தான், உங்களோட லவ் வந்துட்டு நல்லா பியூராக இருக்குன்னு தெரியுது. பட் சம்வேர் வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் இருக்குது. பட் இன்ன வரைக்கும் அது கம்யூனிகேஷன் உங்ககிட்ட ப்ராப்பராக அது ரிலேட்டடாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். அவங்க வெரி சூன் வந்துட்டு உங்ககிட்ட அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லி ரிக்ரெட் பண்ணுவாங்க. பட் அந்த பர்சனுக்கு வந்துட்டு அவங்களோட வெளி அவுட்டர் ஆக்ஷன் உங்களை நோக்கி இருக்கிறது மேபி சம்வேர் லைக் ஒரு பாசிட்டிவாக இல்லைன்னாலுமே உங்களுக்கே ஒரு சில டைம் டவுட் வந்திருக்கும். ஒரு உண்மையிலேயே அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கவலைப்பட வேணாம், டெஃபினட்டாக அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் சைடு வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், உங்களோட பர்சனுக்கு டெஃபினட்டாக தெரியும் லைக் ப்ராப்ளம்ஸ் அவங்க சைடு தான் இருக்குது, உங்கள் மேலே இல்லைன்னு. ஸோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ் குறையல கண்டிப்பாக. ஸோ உங்களோட பர்சன் வந்துட்டு வாட் எவர் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட், அது எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த சாப்டரே வேண்டாம். ஒரு புதுசான ஒரு நியூ லைஃப் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் கூட அப்படின்ற ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஸோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு டின்னர் டேட் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா எங்கேயாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே நல்ல டெக்கரேட்டிவ் பீச் சைடு சம்திங் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களோட கோவங்கள்லாம் தனிஞ்சு ஒரு ஃப்ரெஷ் லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பாசிட்டிவ் டேர்னிங் கண்டிப்பாக இருக்குப்பா. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, வாட் எவர் இட் இஸ், கம்யூனிகேஷன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்கள் பர்சன் வந்துட்டு போத் ஆஃப் தெம், நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு டைப்பாக தான் இருக்கீங்க, எஸ்பெஷலி உங்கள் பர்சன் கூட. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது ரொம்ப ஒரு பெருசாகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஓகே தான், பட் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸாக இருக்கட்டும், சென்சிட்டிவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பேலன்ஸில் இருக்கணும், ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும். ஹெவியாக வந்து இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பொசசிவ்னஸ் வரும், அது ஜெலசிஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போகும். எவ்ரி ரிலேஷன்ஷிப்லையுமே பொசசிவ்னஸ் ஜெலசிங்கிறது இருக்கிறது தான், இது வெரி நார்மலான விஷயம். பட் அதில் ஒரு லிமிட் இருக்கணும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா தான் இந்த டவுட் வருது, தேவையில்லாமல் சந்தேகப்படுறதுங்கிற இஷ்யூஸ்லாம் வருது. கரெக்டாக? ஸோ அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கும் சரி உங்கள் பர்சன்ஸ்க்கும் சரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க, அப்போவே பேசி சால்வ் பண்ணிடுங்க. கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்கள் பர்சன் ஓட கொஞ்சம் எனர்ஜி செக் பண்ணி பாருங்கள். லைக் அவங்க நீங்கள் பேசுகிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அவங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கம்யூனிகேஷனை வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம். C2 நான் சொன்ன மாதிரி தாங்க, பேலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
ஐ திங்க் எய்தர் நீங்களா இல்லை உங்களோட பார்ட்னர் யாரோ இல்லைன்னா ரெண்டு பேரும் தெரியல, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் எனர்ஜி அண்ட் மைண்ட். அதாவது இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவே ஹெவியாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சனை பற்றி, இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட அவங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா, இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ ஐ திங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஓவராக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களோட மற்ற லைஃப், உங்களோட ஹெல்த்தும் சரி, உங்களோட அதர் லைஃப், உங்கள் ஒர்க், உங்கள் பர்சனல் லைஃப்பையும் அது கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. பட் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸாக வந்துடும். சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் உங்களுக்கு உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதாவது வந்தால் கூட ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப பெருசாக ஓவராக திங்க் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் சி யூ ஹாவ் திஸ் ஒண்டர்ஃபுல் பிளெஸிங்ஸ். அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு அவ்வளோ பியூராக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஐ திங்க் எய்தர் நீங்களா இல்லை உங்களோட பார்ட்னர் கொஞ்சம் ஒரு விஷயத்துலையும் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்ஒன் இஸ் வெரி டாமினேட்டிவ் நேச்சர் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரென்த். நீங்கள் ரொம்ப பொறுமைசாலியா எனக்கு தெரியல, பட் எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ பொறுமைசாலி இந்த சென்ஸ் வந்துட்டு உங்களோட பார்ட்னர் வந்து எவ்வளோ அக்ரெஷன் இருந்தாலும், எவ்வளோ கோவத்தை காமிச்சாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை அவங்கள கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது உங்கள் பார்ட்னருக்கு ஆக்சுவலி தெரியும், பட் ஆனால் அந்த மொமெண்ட்டில் மேபி வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். அவங்க ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எல்லாமே பேசிட்டு ஒரு அக்ரெஷனை காமிக்கிற பர்சனாக இருக்கலாம். பட் டெஃபினட்டாக அது உங்கள் பார்ட்னருக்கு தெரியும், லைக் நீங்கள் தான் ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படின்னு. ஸோ சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டடான ஒரு பொட்டென்ஷியலுங்கிறது இருக்குது. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியும். அது வந்து உங்களை விட்டு போகவே, அந்த ஒரு உங்கள் பர்சன் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு போக முடியாத அளவுக்கு உங்களால் பண்ண முடியும். அந்த ஒரு பொட்டென்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் இருக்கு, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறது. பட் எனக்கு என்னமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்கன்னு தான் தோணுது. பிகாஸ் திஸ் நியூ ஸ்டார்ட் அண்ட் இந்த ரொமான்டிக் சைக்கிள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு டேர்ன் ஓவர் தான் வந்திருக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் பர்ஃபெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பேஜ் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ். ஓகே, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் அதை அவர் இன்ன வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணலை போல இருக்குது. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, இப்போ தான் பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்கீங்களோ? ஐ திங்க் அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி லைக் உங்கள் பார்ட்னர் மறந்துருக்கலாம். பிகாஸ் உங்களுக்குள்ளார நான் வந்து ஐ வில் நாட் சே தட் உங்களோட பார்ட்னர் வந்துட்டு உங்கள் மேலே லவ் இல்லை, ஸோ உங்கள் விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு கிடையாது. பட் அவங்களுக்குள்ளார ஒரு சில எமோஷன்ஸ் இருக்குது, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னது. என்னென்னா ஒன் சைடாக நீங்கள் பார்க்க வேண்டாம் எதுவுமே. ஸோ ப்ராப்பராக உட்காந்து பொறுமையாக பேசி கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்களோட பிஹேவியர்ஸ் ஓட ரீசன், இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிய வரும். ஓகே, இது வந்து ஆக்சுவலி ரிவர்ஸில் வந்தனால இட்ஸ் வெரி குட். ஸோ உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு இருந்த கன்ஃபியூஷன் ஆர் உங்களுக்கு இருக்கிற இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுங்க. ஓகேவா? என்னென்ன குழப்பங்கள், என்னென்ன தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சோ அது அவ்வளோக்கும் சால்வ் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி தாங்க, ஒரு நியூவான ஒரு ஸ்டார்ட் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதில் ஃபுல்லாக வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் லவ், அஃபெக்ஷன், அட்ராக்ஷன், அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு நியூ ஸ்டார்ட் உங்களுக்கு வர்றப்பவே உங்களுக்கே தெரியும், லைக் ஓகே உங்களோட பாஸ்ட் எல்லாமே வாட் எவர் ஹேப்பண்ட் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அண்ட்
நியூவான ஒரு மொமெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ வாட் ஐ சே இஸ், இப்போ இந்த நியூவான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஐ மீன் நியூ ஸ்டார்ட் நீங்கள் கொண்டு வரப்போ கண்ட்ரோல் someone has to take. The communication is very very important. நான் again and again சொல்கிறது அதுதான், பிகாஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே அது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எமோஷன்ஸ். ஓகே, இதில் பார்க்கலாம். ஸ்கார்பியோ, நான் சொன்ன மாதிரி தான் பொசசிவ், ஜெலசி, சீக்ரெட்டிவ் சொன்ன பார்த்தீங்களா. உங்கள் பார்ட்னர் சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் மறைக்கலாம். ஸோ அது என்னங்கிறது வந்து நீங்கள் மேபி உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக அது ரொம்ப நாள் மறைச்சி வச்சுட்ருக்க முடியாது, டெஃபினட்டாக உங்ககிட்ட தெரிய வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. பிகாஸ் உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜிங்க. அதாவது வெரி பேஷனேட்டான ஒரு பர்சன் கூட. அதே சமயம் வந்துட்டு கோவம் இல்லை இந்த பொசசிவ்னஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரீமாக போகும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதனால் க்ரியேட் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் ஆக்சுவலி வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்க் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஓவர் திங்க் பண்ணுறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வருது. ஸோ அது மட்டும் பண்ண வேண்டாம். சரி, நான் சொன்ன பார்த்தீங்களா, அகெயின் எங்கேயுமே இதுலேயுமே சென்சிட்டிவ், இன்னர் எமோஷன்ஸ், ரெஸ்பான்சஸ், அன்கான்ஷியஸ், தட் இஸ் சப்கான்ஷியஸ், இதெல்லாம் தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ வந்து கண்ட்ரோல் ஆகுது. சரி, பட் ஃபார் மீ எனக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு தான் தெரியுது. கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்கு நிறைய பிளானிங் இருக்குங்க. அதெல்லாம் வந்து உங்கள் கூட ஒரு நியூ லைஃப் வாழணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும்னு பிளானிங் இருக்குது. பட் சம்மர் வந்து கொஞ்சம் அவேராக இருங்க. ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. வாட் எவர் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட்டை வச்சு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அவேராக இருங்க. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சஜஸ்ட் டோன்ட் ஹோல்ட் இட் டூ மச். யாரோ ஒருத்தவங்க, ஐ திங்க் நீங்களான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அப்படி தான் ஒரு இன்ட்யூஷன் சொல்கிறது. என்னென்னா, ஓவராக கண்ட்ரோலை வச்சுக்கிறீங்களோ, ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஓவரான அன்பு, ஓவரான பொசசிவ், ஓவராக வந்து உங்களுக்கு உங்கள் பார்ட்னரை நீங்கள் ஃபஸ்ட்டாக வைக்கிறீங்க. சரி, அது வந்து நான் எப்பயுமே சொல்கிறது என்னன்னா, நம்மளை தான் நம்ம எல்லா இதுலையும் ஃபஸ்ட்டாக வைக்கணும். யூ ஹாவ் டு புட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸுங்கிறது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தான் வந்து நம்ம இதுலேயே டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டோம். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே நான் அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் சரி, ஒரு டூர் ட்ரிப்பு மாதிரியே நீங்கள் போகக்கூடாது, ஒரு ஹீலிங் மாதிரி. பிகாஸ் வந்துட்டு நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை நம்ம வெளியே சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம்னாலும் ஃபோன்லேயே இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்படியே சொன்னாலும் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்காது இல்லையா? ஸோ உங்களால் வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட டூர் போக முடியும், இல்லைனா ட்ரிப் மாதிரி எங்கே போக முடியும்னா டெஃபினட்டாக ஒரு அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வாங்க. இது வந்து ஒரு அட்வென்ச்சராக போக வேண்டாம், ஒரு ஹீலிங் மாதிரி நீங்கள் போகலாம். அதாவது மனசை விட்டு பேசணும், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு திருப்பி வரும்போது டுகெதர் ஹாப்பியாக வர மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் நேச்சர் ரிலேட்டடாக போகலாம். பிகாஸ் அப்போது நேச்சரோட நீங்கள் கனெக்ட் ஆகிறப்போ உங்களோட மனசில் இருக்கிற விஷயங்கள் வந்து தானாக அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களால் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், உங்கள் பார்ட்னர்னாலேயும் முடியும். அது உங்களுக்கு ஒரு ஹீலிங் மாதிரி இருக்கும். அண்ட் வெயிட் ஃபார் த ரொமான்டிக் சர்ப்ரைசஸ். கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவராலாக நான் சொல்கிறது அதுதான். எவ்ரி திங் வாட் எவர் ஹேப்பன்ட், ஓகே, லெட் இட் பி. இனிமேல் ஒரு நியூ ஸ்டார்ட் வரும். ஸோ அதிலிருந்து ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.